ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற எல்லா யூடியூபர்ஸும் கண்டிப்பாக அவங்களுடைய சேனல் லோகோ, அதாவது சேனல் ஆர்ட் இல்லைனா சேனல் லோகோன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் பேனர், அதாவது கவர் ஃபோட்டோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சேனல் பேனர் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த சேனல் லோகோ, அதாவது சேனல் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் சைஸில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த யூடியூப் பேனர் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக சில எரர்லாம் வருது, அதாவது ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி சேனல் பேனர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி எரர் வருதுன்னா என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலனா அந்த ஒரு வீடியோ பாருங்கள். அந்த ஒரு வீடியோ வந்து ஐ கார்டு இல்லைனா எண்டு ஸ்க்ரீன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலிமா நீங்கள் மேக் பண்ணி அதில் எரர் வருதுன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த சேனல் பேனருக்கான எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிறப்ப செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து குறிப்பிட்டு யூடியூப் பேனர் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அதற்கான சைஸ், அதுக்கப்புறம் அதாவது ஃபைல் சைஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அதனுடைய அளவு, அதாவது இவ்வளோ தான் சைஸ் அப்படிங்கிற மாதிரி சைஸ் வந்து உண்டு. அந்த சைஸும் எவ்வளோ அப்படிங்கிறத குறிப்பிட்டு நோட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்படின்னா தான் அந்த எரர் அப்படிங்கிற ஒன்று வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை பொறுத்து நம்ம வந்து மொத்தத்தில் ஃபைல் சைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6 MBக்கு பிலோவாக இருக்கணும். அதாவது 6 MBக்கு பிலோவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக எரர் அப்படிங்கிற ஒன்று வரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த யூடியூப் சேனல் பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனருக்கான பிக்சல் சைஸ் என்ன, அதாவது மொத்தத்தில் அந்த கவர் ஃபோட்டோனுடைய சைஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு வந்து 2048 இன்ட்டு 1152 மினிமம் சைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த சைஸ்லையாட்டும் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாக்டாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு டீட்டெயிலான சைஸ் வந்து 2560 இன்ட்டு 1440. கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபைல் சைஸ் டோட்டலாக 6 MB அண்ட் பிலோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேனர்னுடைய டோட்டல் சைஸ், அதாவது இமேஜ் சைஸ்னு சொல்லலாம், அதை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த 2048 இன்ட்டு 1152 அப்படிங்கிற ஒரு பிக்சல் சைஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மினிமம் அந்த சைஸில் இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கரெக்டான ஒரு எரர் எதுவுமே வராமல் டீட்டெயிலாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப் லோகோ அப்படிங்கிறது, அதாவது இந்த யூடியூப் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது ஏன் கஷ்டமாக இருக்குது யூடியூப் பேனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த ரீசனுமே கிடையாது. அதாவது யூடியூப் லோகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பிக் தான் எல்லா டிவைசஸ்லையும் ஒரே மாதிரி காட்டக்கூடியது. பட் பேனர் அப்படின்னு வரும்போது மொபைல் வியூவில் தனியாக, அதே மாதிரி டேப்லெட்டுக்கு தனியாக, அதே மாதிரி பிசிக்கு, அதாவது டெஸ்க்டாப் வியூவுக்கு தனியாக, அதுக்கப்புறம் டோட்டலாக டிவிக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வியூவுக்கும் நீங்கள் வந்து மொத்தமாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு நீங்கள் மொபைல் வியூவில் இருந்து ஆரம்பித்து ஃபுல் இமேஜ் வர மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு நீங்கள் வந்து மொபைல் வியூக்கு மட்டும் மேக் பண்ணிக்கலாம். பட் டேரெக்டாக நீங்கள் டிவி வியூக்கு பெருசாக மேக் பண்ணிங்கன்னா மொபைல் வியூக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். டிவி வியூக்கு மேக் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து மொபைல் வியூக்கு வந்து மேக் பண்ணி அதுலேருந்து பெருசாக போகிற மாதிரி ஒவ்வொரு வியூவாக நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். அதே மாதிரி இதில் வரக்கூடிய ரெண்டு எரர் இது ரெண்டும் தான், அதாவது ஃபைல் சைஸ் அதுக்கப்புறம் இமேஜ் சைஸ், அதாவது இந்த பிக்சல்ஸ் இல்லைனா இந்த MP கணக்கு, அந்த ரெண்டும் தான் எரராக வருது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த எரர் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய குறிப்பிட்ட அந்த மொபைல் வியூக்கு மட்டும் கிரியேட் பண்ணுறது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் கிரியேட் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல் வியூவாக டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் மொபைல் வியூக்கு தானே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கிராப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எரர் வந்து வரக்கூடும். இப்போ வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நல்லாவே அப்டேட்டாக இருக்குது. அதாவது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது வந்து டிவி வியூக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மொபைல் வியூக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்புக்கு என்ன மாதிரி வியூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் இந்த யூடியூப் பேனர்லையும் நிறையவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு அப்டேட் மூலிமா யூடியூப் வந்து. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு எரர் வருது, இதனால தான் உங்களுக்கு வந்து யூடியூப் பேனர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுடைய இமேஜை வந்து குறிப்பிட்டு கிராப் பண்ணாமல் நீங்கள் அதே சைஸில் வந்து மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சின்ன சின்ன ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
நான் குயிக்காக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ செஞ்சுப்போம்.